சாமி ஆடுறதுல எனக்கு பர்சனலாக நம்பிக்கை இல்லை. அது சும்மா ஏதோ ஒரு சீன் போடுறதுக்காக அல்லது தானும் அந்த இடத்துல பரபரப்பாக காட்டிக்கணுங்கிறதுனால பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல் எனக்கு சினிமாக்காரர்கள் மீது ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. இந்த மாதிரி படம் வரும்போது இவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த துணை நடிகர்களை வாடகைக்கு எடுத்து இந்த மாதிரி தியேட்டருக்குள்ள அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்க அங்கே போய் பயங்கரமாக சாமி வந்ததா ஆடி ஒரு பெரிய அலப்பறையெல்லாம் பண்ணுவாங்க. அதை ஒரு பப்ளிசிட்டி மெட்டீரியலாக இவங்க பயன்படுத்துவாங்க. இந்த கருப்பு படம் ஓடுகிற தியேட்டரில் சாமி வந்ததாக வருகிற செய்திகளெல்லாம் எனக்கு அப்படித்தான் நினைக்க தோணுது. ஏன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜிலாம் இந்த மாதிரி சீப்பான பப்ளிசிட்டியில் ருசி கண்ட ஒருத்தர் தான். அதனால் இந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பேசிக்கொண்டிருப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஆர்ஜே பாலாஜி ஒரு லெட்டரை சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. என்னென்னா, இது மாதிரி படம் பார்க்க வருகிறவர்களுக்கு முக்கிய வேண்டுகோள், உங்கள் பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு சாமி வந்தால் அவரை நீங்கள் திட்டாதீர்கள், அவருக்கு உடனடியாக தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொண்டு தண்ணீர் கொடுங்கள் அப்படின்னு இவர் ஏதோ ஒரு மருத்துவராக மாறி ஒரு பெரிய உபதேசம் பண்ணியிருக்காரு. இப்போ இதையும் அந்த காட்சிகளையும் பார்க்கும்போது இது இவர்களே செய்த செட்டப்பாக இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எத்தனையோ சாமி படம் வருது, எல்லா படத்துக்குமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு திரைப்படத்தில் வர்ற ஒரு காட்சியை பார்த்து எப்படி ஒருத்தருக்கு சாமி வரும்? எல்லாத்துக்கும் மேலே இந்த கருப்பு படம்ங்கிறது முழுக்க முழுக்க கோர்ட்டு ட்ராமா. படம் முழுக்க கோர்ட்டில் தான் போயிட்டுருக்கும். ஒரு காட்சியில் மட்டும்தான் காந்தாராவை பார்த்து இவங்க சூடு போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த காட்சி வருது. அதை பார்த்தவொடனே ஒருத்தவங்களுக்கு சாமி வருதுங்கிறதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு விஷயம். படத்தினுடைய பப்ளிசிட்டிக்காக இவங்களா ஏற்பாடு பண்ணதாக தான் நான் நினைக்கிறேன்.